அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வணக்கம் கரு டிவி நேயர்களே. அடேங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி என்ற நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் விஜய் ஆனந்த் எம்ஜிஆர் நகர்ல இருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே மக்கள் கிட்ட அரசியல் விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி தான். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். வாரிசு அரசியல் பத்தி உங்களோட கருத்து தெரிஞ்சுக்கலாமா? வாரிசு அரசியல் அடிமைகளை உருவாக்கியது, ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய சாவக்கேடு. வாரிசு அரசியல்னாவே நம்ம கலைஞர் நாம தான் வரும். வாரிசு அரசியல் இல்லாதவடிக்கு எந்த கட்சியுமே இப்ப கிடையாது. வாரிசு அரசியல் பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா சொத்து தான் முக்கியம். சொத்து சேர்த்துட்டு அவங்க வாரிசு அரசியல் பண்றது தப்பு. 10 பேருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரே வாரிசு வந்தா அது உருப்படாது. இந்திரா காந்தி நேரு காலத்திலிருந்து வாரிசு அரசியலாக தான் வந்து நிற்குது. கட்சியில் அவ்வளோ அடிப்பட்ட தொண்டங்க இருக்காங்க, அதுக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க. அவங்க மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா புதுசாக ஏதாவது. இப்போ உங்களோட தொகுதியில வேட்பாளர் யார் யார் நிக்கிறாங்க, எந்தெந்த கட்சியிலன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுகவில் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியன், ஏடிஎம்கே ஜெயவர்தன் இருக்காங்க, வேற டிஎம்கே தங்க தமிழ், ஏடிஎம்கே ஜெயவர்தனே, டிஎம்கே வந்து இவங்க அந்த லேடி தங்கப்பாண்டியனா ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனா நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிற்கிறாங்க, ஆனால் அவங்க பேர் தெரியல. ஒரு நல்ல வேட்பாளர் நிறுத்திருப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது நாம் தமிழர் கட்சியிலேருந்து. நிச்சயமாக டிஎம்கில் ஜெயவர்தன் நிற்கிறாரு, டிஎம்கில் தங்கத்தமிழ் ஜெயபாண்டி நிற்கிறாங்க. ஆமாம், அம்மா மோனோட இசைக்கு சுப்பியா நிற்கிறாங்க. மற்ற நாம் தமிழில் யார் நிற்கிறான்னு தெரியல. திமுகவில் யாருன்னு தெரியல, சரி கவனம் இல்லை. நேற்று வந்து போன மாதிரி தெரியுதா எனக்கு தெரியாது. சரி, சத்தியமா தெரியாது. அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது. மக்கள் நாட்டுப்பற்றோ முன்னேறணுங்கிற லட்சியமே கிடையாது. பணம், பிரியாணி, கோட்டு. தமிழிசை திமுக சார்பாக நிற்கிறாங்க. அண்ணா திமுக சார்பாக முன்னாள் எம்பி ஜெயவர்தனா நிற்கிறாரு. இன்னும் உதிரி கட்சியெல்லாம் வேறு நிற்கிறாங்க. தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் தான் வரணும்னு ஆசைப்படுறேன். தெரியுமா உங்களுக்கு? சின்னோன்னு என்ன அர்த்தம்? சிம்பிள் சிம்பிள் தெரியும். கை, பூ, ரெட்டை இலை. சூரியன் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பக்காவா தெரிஞ்சிருக்கீங்க. 4 மெயின். கை யாருக்கு தெரியுமா? காங்கிரஸ். சூப்பர். அப்புறம் பூ என்ன பூ? பிஜேபி லோட்டஸ். லோட்டஸ். அப்புறமா வந்து நெக்ஸ்ட் சூரியன் டிஎம்கே. ரெட்டை ஏடிஎம்கே. ஓகே, அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு. மாம்பழம். அன்புமணி முரசு விஜயகாந்த். சூப்பர். அப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் கூகுள் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. அப்புறம் நாம் தமிழன் ஒரு கட்சி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பர். அவரது என்ன தெரியுமா சிம்பிள்? அவருக்கு தெரியல. நீங்க ஜெனரலா இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. நிச்சயமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு என்னோட ஓட்டா இருக்கும். பர்சனலா சொல்ல முடியாது. சென்னையில மு.க. ஸ்டாலின் வரணும், மத்தியத்துல ராகுல் காந்தி வரணும். முன்னெல்லாம் டிஎம்கேக்கெல்லாம் நான் போவேன். இப்போ நான் எதுவுமே போறதே கிடையாது. ஏன்னா மக்களுக்குன்னு அவங்க யாரையும் வந்து செய்யறது கிடையாது. யாருன்னா புதுமுகமா வந்தா நல்லா இருக்கும். நல்ல ஒரு சுயேட்சைக்கு ஓட்டு போடணும். பெஸ்ட். யார் வந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் அவங்களோட இதுக்கு தான் பாக்குறாங்களே, மக்களோட வளர்ச்சிக்கு எதுவுமே பாக்குறது கிடையாது. நாட்டு நலன் கருதி வேணும்னா மோடி அரசாங்கம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்ல முடியும். மோடியே இனிமேல் வரக்கூடாது. ராகுல் காந்தி வந்தா இப்போதைக்கு நல்லா இருக்கும். கலைஞர் கட்சி வந்தா நல்லா இருக்கும். வாரிசு அரசியல் பத்தி உங்களோட கருத்து தெரிஞ்சுக்கலாமா? வாரிசு அரசியல்னாவே நம்ம கலைஞர் நாம தான் வரும், அவங்க குடும்பம் நாம தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க தான் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வர எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு போகிறதால இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேயோட நம்ம புதுசாக யாருன்னா தேர்ந்தெடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஏன்னா அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இப்போ கடைசி என்னோட வாழ்க்கையை வந்து உங்களுக்காக நிற்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி பழைய மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா வேஸ்ட்டு. இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். கமலஹாசன் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நல்லாயிருக்கும். வாரிசு அரசியல் பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா சொத்து தான் முக்கியம். சொத்து சேர்த்துட்டு அவங்க வாரிசு அரசியல் பண்றது தப்பு. இப்போ மக்களுக்கு அரசியலுக்கு வந்து மக்களுக்கு செய்யணுன்றது அவசியமும் இல்லை. அவங்க அடிக்கிறாங்க, அதெல்லாம் விஷயம் நமக்கு அவசியம் இல்லை. பட் வந்து ஒரு நியாயமா இருக்கணும், எல்லாமே ஒரு நியாயமா. இப்போ வந்து நம்ம எல்லாமே டிஎம்கே குறை சொல்லுவோம், ஆனால் நான் டிஎம்கே கிடையாது, நான் பிஜேபி தான். டிஎம்கே குறை சொல்லுவோம், ஸ்டாலின் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, இவ்வளோ சொத்து. பட் வந்து அவங்க நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன்றும் அவங்க இந்த அடித்து சேர்த்ததாக இருக்காது. அடித்து சேர்த்துருப்பாங்க. பட் வந்து இப்போ ஸ்பைஸ் ஜெட் இருக்குன்னா அது வந்து அவங்களோட பிஸ்னஸ். அது
பிஸ்னஸில் ரெவன்யூ வரது வந்து அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், ரெவன்யூ வரட்டும், நோ ப்ராப்ளம். அந்த பிஸ்னஸ்க்காக மக்களை ஏமாத்துறது, பொது சொத்தில் அடிக்கிறது, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணால் அந்த கான்ட்ராக்டை ஒழுங்காக பண்ணணும், அதிலலாம் அடிக்கக்கூடாது. நாட் பேட். இப்போ ஏன்னா ஒரு அப்பா பண்ணுற பிஸ்னஸை பையன் பண்ணலாம். அதனால் ஓகே, உங்களுக்கு மக்கள் பொது பணி செய்யறதுக்கு விருப்பம் இருக்குன்னா ஸ்டாலின் பண்ணுறதை அவங்க புள்ள பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நியாயமாக இருக்கணும். இல்ல தகுதி இருக்கிறப்போ அவங்க வாரிசு அரசியல் பண்றதுல தப்பு இல்லை. இப்ப அரசியல் வாரிசு அரசியல்னா அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்கணும், அரசியலை பத்தின நாலேஜ் இருக்கணும், மக்களை பத்தின சிந்தனை இருக்கணும். வெறும் வாரிசை மட்டும்தான் அழுதியா வச்சுட்டு வர்றது வந்து தவறு. அவங்களுக்கு வந்து ஒரு சமூக சிந்தனை, சோசியலிச சிந்தனை, சமூக நீதியுடைய அவங்களுடைய எண்ணம் அல்லது அவங்க சார்ந்த கொள்கையில அதுல ஒரு பிடிப்பா இருக்கணும். சும்மா ஒரு ஃபேஷியலா வர்றது வந்து விரும்ப முடியாது. தகுதி இருந்தா நிச்சயமா யார் வேணாலும் வாரிசு அரசியல் பண்ணலாம். சார் இப்போ மிக தெளிவா சொன்னாரு. தகுதி இருக்கணும், கண்டிப்பா வாரிசு அரசியல் பண்ணணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், சமூக நீதியோட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வாரிசு அரசியல் அடிமைகளை உருவாக்கியது, ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய சாவக்கேடு, சுதந்திரத்துக்கு பெரிய ஆபத்து. அடிமைகள் ஒரு நாட்டில் அதிகமா ஆயிட்டானா அந்த நாட்டுக்கு ஆபத்து உலக வரலாறு. அப்போ எல்லாரும் இந்த குடும்ப அரசியல் அடிமைகள் தான் இருக்கான். இப்ப நாட்டில் இருந்த தலைவர் அவன் நினைச்சா திருநாட்டில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடறான். வந்து ஓட்டு போட்டு எத்தனை உறுப்பு எல்லாம் போட்டு தலைவரை நீத்தணும் அப்படி சர்வ திருநாக்கத்தை வீட்டுக்கு அனுப்பிடுறான். இவர் இருக்காரு முலாயம் சிங், குடும்ப அரசியல். வாரிசு அரசியல் வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது வந்து எப்படி, உங்க கருத்து என்ன? வாரிசு அரசியல் வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ இந்திரா காந்தி நேரு காலத்திலேருந்து வாரிசு அரசியலாக தான் வந்து நிற்குது. ஆனால் இப்போ வந்து அப்படின்னாங்க மாநில கட்சிக்காரங்களும் அதே மாதிரி வாரிசு அரசியலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லா அமைச்சரும் பாருங்க, எல்லா அமைச்சர் பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, சீட்டு கொடுத்துருக்காங்க. சீட்டு கொடுத்து அவங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, எதிர்கட்சிக்காரங்களும் வாரிசு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு தொழில் செய்வோம், அந்த புள்ள வந்து அந்த தொழில் செய்யலாம். அரசியல்வாதினா அரசியல்வாதி புள்ள வந்து அரசியல் தான் பண்ணணுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, இப்போ அரசியல் ஒரு நான் டைலர்னா டைலர் தொழில் என் புள்ள வந்து அந்த தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தது. இப்போ அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி புள்ள வந்து அரசியல்வாதியை தான் வரணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு தொழிலாக்கிட்டாங்க. அது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல? சார் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் சார். இவங்களே அரசியல் கொண்டு போனா இவங்களே கொண்டு போனா நல்லது கிட்ட எப்படி தெரியும்? இப்போ ஒன்றும் திமுகவில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, அவங்க ப்ரொஃபஸர். அவங்க வந்து நல்ல அறிவுரையை சொல்லி கருத்தை சொல்லி பசங்களை படிக்க வைக்கணும். அவங்க வந்து அரசியலுக்கு வராங்க, என்ன காரணம்? அதை விட இது அதிகமா சம்பாதிக்கலாம் ஒரு எண்ணம் தானே. சம்பாதிக்கிறதா அவங்க நோக்கம் நினைக்கிறீங்களா, இல்ல பொது சேவை சோசியல் சர்வீஸ்? சோசியல் சர்வீஸ்லாம் கிடையாது சார். சோசியல் சர்வீஸ்னா அவங்க காலேஜில் பண்ணலாமே. வாரிசுன்னா 10 பேருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரே வாரிசு வந்தால் அது உருப்படாது, அது நல்லதல்ல. அதனால எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ இதெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் முழுக்க வரணும், அவங்களெல்லாம் பரவலாக்கணும். நம்மளே அந்த ரோட்டில் கார்லேயே போய்கிட்டு இருந்தா எப்படி? அடியில் நடக்கிற பணியை எண்ணி பார்க்க வேணாமா? அதனால இதெல்லாம் சிந்திக்கணும். இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து நல்ல அரசியல் பண்ணுவாருன்னு நீங்க சொல்றீங்க. மோடி வந்து ராகுல் காந்தியோட நல்லா பண்ணியிருக்காரா, இல்லைன்னா ராகுல் காந்தி வந்தா இதை விட நல்லா இந்தியா டெவலப் பண்ணுவாரா? எப்படி என்ன ஆஸ்பெக்ட்ல டெவலப் பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது வந்து ராகுல் காந்தி ஏன் சொல்றேன்னா, அவர் தியாக பரம்பரை. நேரு காலத்திலேருந்து, இந்திரா காலத்திலேருந்து, ராஜீவ் காலத்திலேருந்து 2 பேர் பலியா இருக்காங்க. இந்த வேகத்தை வச்சு ராகுல் காந்தி நிச்சயமா ஏழைகளுக்கு நல்லது செய்வாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவ்வளவுதானே. நன்றி. வாரிசு அரசியல் விரும்பல, நான் விரும்ப கிடையாது. விரும்பல. என்ன காரணம், எதனால தெரிஞ்சுக்கலாமா? வாரிசே ஆண்டா அடுத்து இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு யாரு சொல்லுவார்? அவங்களே தானே இருக்காங்க. அரசியல் வாரிசு அரசியலும் புதுசாக ஒருத்தவங்க உருவாங்கன்னா அதோட கஷ்டம் நஷ்டம், மக்களோட கஷ்டம் நஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. வாரிசே இருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிச்சுருக்காங்க, அவங்களே தானே பண்ணிடுறாங்க. எல்லாருமே கட்சியில் அவ்வளோ அடிப்பட்ட தொண்டங்க இருக்காங்க, அதுக்கு கீழே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க. அவங்க மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா புதுசாக ஏதாவது தமிழ் மக்களும் செய்வாங்க. இப்போ அது வேஸ்ட். வாரிசு அரசியல் ஒருத்தரோட தனித்திறமை வெளியில வர மாட்டேங்குதுல்ல. அப்பா என்ன செஞ்சாரு, தாத்தா என்ன பண்ணாரு, அதை பார்த்தா இவங்க காப்பி அடிக்கிற மாதிரி பண்றாங்க. இந்த வார உலக நடிப்புடா சாமி விருது பெறுபவர் திரு OPS அவர்கள். வாரிசு அரசியலை எதிர்த்து போர்க்கொடி தூக்கியவர். இன்று தன் மகனை அரசியல் வாரிசாக இறக்கியதற்காக
அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.